விஜய் கட்சிக்கு வாழ்த்து சொன்ன அஜித்குமார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் வரும் செப்டம்பர் கடைசி வாரத்தில் ஏதாவது ஒரு நாளில் நடத்த அக்கட்சி நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ள நிலையில் கட்சியின் கொடியை எப்பொழுது விஜய் அறிமுகம் செய்வார் என எதிர்பார்ப்பு நிலவியது. ஏற்கனவே கட்சி கொடி தயார் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் வாகை மலர் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இரு வண்ணங்கள் கொண்ட 3 வகையான கொடிகள் தயார் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் ஒன்றை விஜய் தேர்வு செய்து வெளியிட்டார். இந்த நிலையில் கட்சி கொடி அறிமுக நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் அலுவலகத்திற்குள் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 200 பேர் முதல் 300 பேர் வரை பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் பனையூர் அலுவலகம் கிழக்கு கடற்கரை சாலையில் இருப்பதால் ஏராளமானோர் வருவதற்கு வாய்ப்பு இருந்ததால் உரிய பாதுகாப்பு கேட்டு நீலாங்கரை மற்றும் காணத்தூர் காவல் நிலையங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமில்லாது கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மூத்த முன்னாள் IAS அதிகாரிகள், திரைப்பட பிரபலங்கள், நடிகர் விஜயின் குடும்பத்தினர், நண்பர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. இவரின் கட்சி பணிக்கு பலரும் வாழ்த்து கூறியுள்ளனர். அதில் முக்கியமாக அஜித்தும் நேரடியாக போனில் வாழ்த்து சொல்லியுள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் கோட் ட்ரெய்லர் பார்த்து பாராட்டி இருந்ததை வெங்கட் பிரபு மேடையில் பேசியிருந்தார்.